அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு அனைத்து மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸோட செல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அடுத்த வகுப்புக்கு ப்ரமோஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த செல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அது மாதிரி செல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உயர் வகுப்பு, அதாவது 12ஆம் வகுப்பு, அதுபோல் 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, அதாவது தங்கள் பள்ளியில் இருக்கிற உயர் வகுப்பில் உள்ள மாணவர்களை செல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு காமன் பூலுக்கு டிசி எல்லாம் ஜெனரேட் பண்ணி காமன் பூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த ப்ரொமோஷன் பணிகளை மேற்கொள்ள முடியும். ஏன்னா 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதே போல் 10ஆம் வகுப்பு, மேல்நிலைப்பள்ளினா 12ஆம் வகுப்பு, உயர்நிலைப்பள்ளினா 10ஆம் வகுப்பு, நடுநிலைப்பள்ளினா 8ஆம் வகுப்பு, தொடக்கப்பள்ளினா 5ஆம் வகுப்பு, இந்த வகுப்பு ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன இருக்கும், பிளாங்காக இருக்கணும். எந்த ஒரு மாணவனும் இல்லாமல் இருக்கணும். டிசி டீட்டெயில் இப்போ இது முடிச்சுட்டு அவங்கள காமன் பூலுக்கு அனுப்பினா மட்டும்தான் அந்த கிளாஸு பிளாங்காக இருக்கும். அதை முதல்ல கவனத்தில் வச்சுங்க. அதுபோல் ப்ரொமோஷன் கொடுக்குறதும் ரிவைஸில் கொடுக்கணும். அதாவது 12ஆம் வகுப்பு வரலையும் இருக்குன்னா 11 அதுலேருந்து 12, 10லேருந்து 11 அப்படி கொடுக்கணும். அதுபோல் 10ஆம் வகுப்பு வரலையும் இருக்குன்னா 9லேருந்து 10, 8லேருந்து 9. அதுபோல் 8ஆம் வகுப்பு வரலையும் இருக்குன்னா 7லேருந்து 8, 6லேருந்து 7. 5ஆம் வகுப்பு வரலையும் இருக்குன்னா 4லேருந்து 5, 3லேருந்து 4 அப்படி ரிவர்ஸில் கொடுத்துட்டு போகணும். ரொம்ப கவனமாக அதை செய்யுங்க. அது எப்படி நம்ம அந்த டிசி டீட்டெயில்ஸ் முடித்து டிசி ப்ரமோஷன் கொடுத்து பண்ணுறதுக்கு, வகுப்பு மாற்றுறதுக்கு ஏற்கனவே டிசி டீட்டெயில்ஸ் எல்லாம் முடித்து காமன் பூலுக்கு அனுப்புகிற வகுப்பு, உதாரணமாக ஒரு ஸ்கூல் எடுத்துக்குவோம். அந்த ஸ்கூலில் அது யூசர் நேம் அப்படிங்கிறது அவங்களோட டேஷன் நம்பர், பாஸ்வேர்டு ஏற்கனவே சேவ் இருக்கிறதுனால ஓப்பன் ஆகிடுது. இல்லை சைடில் உள்ள 3 புள்ளி தொட்டிங்கன்னா இதில் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரும். இதில் ஸ்டூடெண்ட்டில் ப்ரமோஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இது இப்போ வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ எனேபிள் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த முதல்ல கிளாஸை செலக்ட் பண்ணணும். கிளாஸ் செலக்ட் பண்ணுற போது 5ஆம் வகுப்பு முதல்ல பார்க்கணும். 5ஆம் வகுப்பு ஏ செக்ஷன் அப்படின்னு கொடுத்து கெட் ஸ்டூடெண்ட் கொடுத்தீங்கன்னா நோ டேட்டா நாட் பவுண்டுன்னா இந்த வகுப்பில் மாணவன் யாரும் தற்பொழுது இல்லை. இவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு காமன் பூலுக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த கிளாஸு பிளாங்காக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம ப்ரமோஷன் கொடுக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ 5ஆம் பிளாங்காக இருக்கிறதுனால இப்போ 4ஆம் வகுப்பு எடுத்துக்கிறோம். 4ஆம் வகுப்பு எடுத்துகிட்டு ஏ செக்ஷன் எடுத்துகிட்டு கெட் ஸ்டூடெண்ட் இதை கொடுத்தீங்கன்னா கீழே அங்கே இருக்கிற மாணவன் பேர் பூரா காட்டும். இங்கே இருக்கிற மாணவன் பேர் பூரா வரிசையாக காட்டும். இது என்ன பண்ணணும், இப்போ 4ஆம் வகுப்புனா அடுத்து எந்த வகுப்பு போகணும், 2க்கு கிளாஸு 5 செக்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே என்ன செய்யணும், இந்த டபுள் அம்புக்குறி அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருந்த பையன் எங்கே வந்துட்டான், அடுத்த கட்டத்துக்கு கீழே வந்துட்டான். ப்ரமோஷன் கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். ப்ரமோஷன் கொடுத்தாச்சு. இப்போ இது எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னா, நல்லா பார்த்துக்கணும். 4லேருந்து 5 இதை முடிச்சுட்டு இது பண்ணிட்டோம். இப்போ இதில் தவறாக போயிட்டு இந்த பையன் வந்து தவறாக அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளை அந்த இருக்குது இந்த அம்புக்குறினா திருப்பி அங்கே போய்டும், திருப்பி அதே இடத்துக்கு போய்டும். இப்போ எல்லோரும் சரியாக இருக்குது அப்படின்னா இதில் நம்ம ப்ரமோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு ப்ரமோட் 18 ஸ்டூடெண்ட் இருக்கான், அந்த பையனை ப்ரமோட் கொடுக்கலாமா, அந்த பையனை கொடுக்கலாமான்னு கேட்டோம். கொடுத்தோம்னா எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பையன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் வகுப்புக்கு போய் உட்காந்துரும். அதுபோல் ஒவ்வொரு வகுப்புக்கும் இது போல் தான் பண்ணணும், இதே மாதிரி தான் பண்ணணும். கடைசியாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக எது பிளாங்காக இருக்கணும், 1ஆம் வகுப்பு பிளாங்காக இருக்கணும். 1ஆம் வகுப்பு பிளாங்காக இருக்கணும். அதுபோல் பாக்கி வகுப்பில் பார்த்தீங்கன்னா இது பிளாங்காக இருக்காது. என்ன காரணம்னா 8 வரலையும் உள்ள பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருவோம். அதுபோல் 10ஆம் வரலையும் உள்ள உயர்நிலை பள்ளிகளுக்கும் ப்ரமோஷன் கொடுத்துருவோம். 12ஆம் வகுப்பில் எந்த வகுப்பும் பிளாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் 6ஆம் வகுப்பில் வந்து ஏதாவது ஒரு மாணவனை இப்போ ஃபெயில் கிடையாது, அதனால் 6ஆம் வகுப்பு பிளாங்காக இருக்கும். அதாவது எதில் இருக்குன்னா ஹைஸ்கூலில் இருக்கும், ஹையர் செகண்டரியில் இருக்கும். மிடில் ஸ்கூலில் 6ஆம் வகுப்பு பிளாங்காக இருக்கும். ஏன்னா 5லேருந்து 6 ப்ரமோஷன் கொடுத்துருவோம். ஹைஸ்கூல்லையும் ஹையர் செகண்டரிலையும் 6ஆம் வகுப்பு பிளாங்காக இருக்கும். இது உங்கள் கவனத்தில் வச்சுங்க.
இதுபோல் எளிமையாக அந்த இதை பார்த்து செஞ்சுருங்க. தவறு இல்லாமல் பாருங்கள். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய பணி என்னென்னா, அனைத்து மாணவர்களுக்குமே மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க முதல்ல. அதை விட ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உயர் வகுப்பு மாணவர்களுக்கு அவசியமாக அந்த செல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிசி பண்ணி தொடர்பான பணிகளை மேற்கொண்டு அவங்கள ப்ரமோஷன் கொடுத்துட்டு அந்த பசங்கள்லாம் காமன் போலுக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த ப்ரமோஷன் கொடுக்கணுங்கிறத கவனத்தில் வச்சுங்க. இது எளிமையாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தந்துட்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ஜுன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.